ஹலோ கோடர்ஸ். நம்ம இந்த வீடியோல React Nativeல இருக்க Flexbox பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், why Flexbox? Flexbox நம்ம React Nativeல லேஅவுட்டிங்காக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேரண்ட் காம்போனன்ட் இருக்கு. அதுல வந்து சைல்ட் காம்போனன்ட்ஸ் வந்து ஆட் பண்றோம் அப்படின்னா, சைல்ட் காம்போனன்ட்டோட லேஅவுட் எப்படி இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு நம்ம Flexbox யூஸ் பண்ணுவோம். இங்க ஏன் நம்ம Flexbox யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம iOS, Androidல டிஃபரெண்ட் மாடல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மாடல்லயும் ஒவ்வொரு ஸ்கிரீன் சைஸ் வந்து இருக்கு. ஸோ, நம்ம ஒவ்வொரு ஸ்க்ரீன் சைஸ்க்கும் ஏத்த மாரி நம்ம கோட் பண்ண முடியாது. அந்த வொர்க்க வந்து Flexbox வந்து எடுத்துக்குது. நம்ம பண்ண வேண்டியது கரெக்ட்டான லேஅவுட்டிங் Flexbox மூலமா செட் பண்ணோம்னா, அந்த ஸ்க்ரீன்ஸ் வந்து எல்லா ஃபோன்ஸ்லயும், எல்லா மாடல் ஃபோன்ஸ்லயும் கரெக்ட்டா வந்து ரெண்டர் ஆகும். அதுக்கு தான் நம்ம Flexbox வந்து யூஸ் பண்றோம். இப்போ அந்த Flexbox வந்து பண்றதுக்கு, இப்ப நம்ம ஒரு லேஅவுட் வந்து செட் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு Flexboxல நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் வந்து இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டீஸ்லாம் நம்ம கரெக்ட்டா செட் பண்ணோம்னா, ஸ்க்ரீன் வந்து ப்ராப்பரா ரெண்டர் ஆகும். அந்த ப்ராப்பர்ட்டீஸ்லாம் என்ன? அது எப்படி யூஸ் பண்றது? அப்படின்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். நீங்க Flexbox வந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, இந்த ஸ்லைடு வந்து உங்களுக்கு தேவையில்ல. இன் கேஸ் வந்து நீங்க ஆல்ரெடி ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன்ல வொர்க் பண்ணிட்டு, இப்போ வந்து Flexbox கத்துக்க போறோம் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான ஸ்க்ரீன். ஏன்னா வந்து, நம்மளோட டிஃபால்ட் பாராமீட்டர்ஸ் வந்து மாறும். நம்ம வெப் டிசைனுக்கும், React Nativeக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டோம்னா, வெப்ல வந்து நமக்கு ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் டிஃபால்ட் வந்து ரோ. பட் React Native எடுத்துட்டோம்னா, அது வந்து காலம். ஓகே. அதே இது அலைன் கன்டென்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நமக்கு வெப்ல வந்து ஸ்ட்ரெச், React Nativeல ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட். ஓகே. அதே மாரி ஃப்ளெக்ஸ் ஷ்ரிங்க் வந்து டிஃபால்ட் வேல்யூ வெப்ல வந்து 1, React Nativeல 0. இந்த டிஃபரன்ஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் பண்றதுல அதுல டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டீஸ்லாம் டிஃபரெண்ட். React Nativeல டிஃபரெண்ட். நெக்ஸ்ட் ஃப்ளெக்ஸ் வந்து எப்படி செட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கோட்ல பார்க்கலாம். இத எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நான் ஒரு ஃப்ரெஷ் React Native ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா, ஆப் காம்போனன்ட்குள்ள ரிட்டர்ன்ல வந்து வெறும் சேஃப் ஏரியா வியூ மட்டும் தான் இருக்கு. ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, கண்டெய்னர் நம்ம சேஃப் ஏரியா வியூக்கு ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டெய்னர்ல பார்த்தீங்கன்னா, என்ன ஸ்டைல் இருக்கு? ஃப்ளக்ஸ் வந்து 1 அப்படின்னு இருக்கு. ஃப்ளக்ஸ் 1னா என்டையர் ஸ்க்ரீன வந்து ஆக்குபை பண்ணி, அதாவது ஃபில் பண்ண சொல்லி நம்ம வந்து கமாண்ட் குடுத்துருக்கோம். ஃப்ளக்ஸ் 1 அப்படின்றது. ஓகே. பேக்கிரவுண்ட் கலர் வந்து ஒயிட் செட் பண்ணியிருக்கோம். பேடிங் டாப் வந்து 50 அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஒரு 50 பிக்சல்ஸ் வந்து விட்டுட்டு அடுத்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு வந்து குடுத்துருக்கோம். ஓகே. ஸோ, இப்போ இத எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் நான் ஒரு வியூ ஆட் பண்றேன். வியூ வியூக்கு ஸ்டைல் வந்து ஆட் பண்றேன். ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டூ ஸ்டைல்ஸ் டாட் 1 அப்படின்னு ஆட் பண்றேன். நம்ம இன்னும் ஸ்டைல் டிஃபைன் பண்ணல. ஸோ இந்த வியூக்குள்ள நம்ம வர்றதுக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்து குடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக டெக்ஸ்ட் காம்போனன்ட் ஆட் பண்றேன். டெக்ஸ்ட் காம்போனன்ட் இப்போ எனக்கு டிஃபால்ட்டா இம்போர்ட் ஆகல. நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்ன்னு ஓகே. ஸோ டெக்ஸ்ட்டுக்குள்ள 1ன்னு ஒரு டெக்ஸ்ட் வந்து குடுத்துர்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ 1 வந்து எங்க வந்திருக்கு? டாப் லெஃப்ட்ல வந்து வந்திருக்கு. இப்போ 1க்கு வந்து ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ கண்டெய்னருக்குள்ள நம்ம இந்த 1 வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ நான் இதுக்கு வந்து ஆட் பண்றேன். நம்ம அங்க 1ன்னு தான் நேம் குடுத்துருக்கோம் ஸ்டைலுக்கு. ஸோ 1ன்னு ஆட் பண்ணிட்டு, ஃப்ளெக்ஸ் 1 அப்படின்னு ஆட் பண்றேன். பேக்கிரவுண்ட் கலர் ரெட் அப்படின்னு ஆட் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரே ஒரு வியூ தான் இருக்கு. அந்த வியூக்கு ஃப்ளெக்ஸ் 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃப்ளெக்ஸ் 1னா இருக்க எல்லா ஸ்பேஸையும் ஃபில் பண்ணு அப்படின்னு சொல்ற மாரி. மேல வந்து நம்ம ஏன் வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கோம், நம்ம பேடிங் டாப் வந்து 50 குடுத்துருக்கோம். ஸோ அதனால இந்த ஏரியா வந்து ஃபில் ஆகல. மத்த எல்லாமே வந்து ஃபில் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இப்போ நான் அதே மாதிரி இன்னொரு வியூ வந்து ஆட் பண்றேன். ஸோ அதையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இத வந்து 2 அப்படின்னு வச்சுக்கலாம். டெக்ஸ்ட்டையும் 2 அப்படின்னு மாத்திட்டேன். இப்போ 2க்கு வந்து ஸ்டைல்ஸ் டிஃபைன் பண்ணலாம். 2 இப்போ இங்க வந்து நான் ஃப்ளெக்ஸ் வந்து 2 அப்படின்னு குடுக்குறேன். ஃப்ளெக்ஸ் 2ன்னு குடுத்துட்டு பேக்கிரவுண்ட் பேக்கிரவுண்ட் கலர் வந்து yellow அப்படின்னு குடுக்குறேன். இப்ப பாருங்க 1, 2 2மே ரெண்டர் ஆயிருக்கு. ஃப்ளெக்ஸ் வந்து எப்படி லேஅவுட் பண்ணியிருக்குன்னா, 1ஓட சைஸ விட டபுள் த டைம் வந்து 2 அதுக்கான ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்கு. இப்போ நான் இன்னொரு வியூ வந்து ஆட் பண்றேன்.
3 அப்படின்னு வச்சுக்கிறேன். உள்ள டெக்ஸ்ட்டும் வந்து 3 அப்படின்னு ஆட் பண்றேன். ஸோ இப்போ 3 வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். அகைன் இதுக்கு நான் வந்து ஃப்ளக்ஸ் வந்து 1 அப்படின்னு கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து கிரீன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ மொத்தமா ஃப்ளக்ஸ் வந்து என்ன பண்ணும் 1 + 2 + 1 இதை 100% அப்படின்னு வச்சுக்கோங்க. 100% அப்படின்னா நம்ம ஃப்ளக்ஸ் 1 கொடுத்துருக்கிறதுக்கு 25% அசைன் பண்ணிடும். திரும்ப ஃப்ளக்ஸ் 1க்கு 25% அசைன் பண்ணிடுச்சு. மிச்சம் 50% வந்து 2க்கு வந்து அசைன் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஃப்ளக்ஸ் வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளக்ஸ் டைரக்ஷன். ஃப்ளக்ஸ் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா 4 வேல்யூஸ் இருக்கு. காலம், ரோ, காலம் ரிவர்ஸ், ரோ ரிவர்ஸ்னு. பட் டிஃபால்ட் வேல்யூ வந்து காலம் தான். ஃப்ளக்ஸ் டைரக்ஷனை நம்ம கோடில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஆக்சிஸ். ஆக்சஸ்ன்றது நத்திங் பட் இப்போ காலம் இப்போ நம்ம ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் வந்து டிஃபால்ட் வந்து காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் காலம்னு இருந்துச்சுன்னா நம்மளோட மெயின் ஆக்சிஸ் வந்து வெர்டிக்கலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காலம்னாலே நம்ம எப்பயுமே வெர்டிக்கலாக தானே இருக்கும். ஸோ அப்போ காலமோட மெயின் ஆக்சிஸ் வந்து டாப் டு பாட்டம் இல்லை பாட்டம் டு டாப் அப்படி இருக்கும். அதாவது வெர்டிக்கலாக வந்து இருக்கும். கிராஸ் ஆக்சிஸ் எப்பயுமே அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். பெர்பெண்டிகுலரானா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். இப்போ காலம்னா நமக்கு மெயின் ஆக்சிஸ் வெர்டிக்கலாக இருந்துச்சுன்னா கிராஸ் ஆக்சிஸ் ஹரிசாண்டலில் இருக்கும். ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ரோவாக இருந்தால் மெயின் ஆக்சிஸ் ஹரிசாண்டலாக இருக்கும், கிராஸ் ஆக்சிஸ் வெர்டிக்கலில் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இது ஞாபகம் இருந்தால் நமக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும் லே அவுட் பண்ணும்போது. ஸோ திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். காலமாக இருந்தால் மெயின் ஆக்சிஸ் வந்து வெர்டிக்கலாக இருக்கும், கிராஸ் ஆக்சிஸ் ஹரிசாண்டலாக இருக்கும். ரோவாக இருந்துச்சுன்னா மெயின் ஆக்சிஸ் ஹரிசாண்டலில் இருக்கும், கிராஸ் ஆக்சிஸ் வெர்டிக்கலில் இருக்கும். இப்போ கோட் பார்க்கலாம். இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் அவுட்டர்ல ஒரு வியூ வந்து ஆட் பண்றேன். வியூ இதுக்கு ஸ்டைல் ஆட் பண்ணணும். ஸ்டைல் ஸ்டார்ட் அவுட்டர் வியூ அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த வியூ வந்து இந்த 3 1 2 3 வந்து ரேப் பண்ணி இருக்கணும். ஸோ ஓகே ஃபைன். இப்போ அவுட்டர் வியூக்கு ஸ்டைல் ஆட் பண்ணலாம். இப்போ அவுட்டர் வியூக்கு வந்து நான் விட்த் அண்ட் ஹைட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். விட்த் 250, ஹைட் 215 ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் பிங்க்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம 3 வியூவையும் அதாவது நம்ம 1 2 3 வந்து அவுட்டர் வியூ வச்சு ரேப் பண்ணியிருக்கோம். இப்போ இப்போ அவுட்டர் வியூ வந்து இந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கு. ஸோ நான் கண்டெய்னர்ல போயிட்டு அலைன் ஐட்டம்ஸ் இது நம்ம பின்னாடி என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு. இப்போ அலைன் ஐட்டம்ஸ் சென்டர்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் ஸோ தட் அது வந்து ஸ்க்ரீனில் சென்டராக இருக்கும் அவுட்டர் வியூ. அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சென்டர் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்றோம்னா இங்க நம்ம ஃப்ளக்ஸ் 1 இந்த வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம்ல. இதை வந்து நான் இப்போதைக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் விட்த் அண்ட் ஹைட்டா. ஸோ தட் நமக்கு கிளியரா இருக்கும். விட்த் ஹைட் விட்த் 50 ஹைட் 50ன்னு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி மற்ற ரெண்டுக்கும் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதுதான் நமக்கு பிங்க் கலர்ல நம்ம பிங்க்னு கொடுத்துருக்கோம். பிங்க் கலர்ல இருக்கிற அவுட்டர் வியூ உள்ள இருக்குது 1 2 3. இப்போ நம்ம இந்த இங்க வந்து டிஃபைன் பண்ணியிருக்க வியூஸ் வந்து உள்ள இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் பார்க்கறதுக்கு இப்போ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் இப்போ இந்த 3 வியூக்கும் பேரண்ட் வியூ வந்து இந்த அவுட்டர் வியூ தானே. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து டைரக்ஷன் வந்து அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து எதுவுமே கொடுக்கல. எதுவுமே கொடுக்காமலும் வந்து அது ரெண்டரா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து பார்த்தோம் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனோட டிஃபால்ட் வேல்யூ வந்து காலம். ஓகே. அது போக நம்ம அந்த பிக்சர்ல வந்து பார்த்தோம் காலமோட ஆக்சிஸ். காலம் எப்பயுமே வெர்டிக்கல்ல தானே இருக்கும். அப்போ காலமோட மெயின் ஆக்சிஸ் வெர்டிக்கல். ஸோ அதான் வந்து நமக்கு வந்து டைரக்டா இப்போ காலம் அப்படின்னா மெயின் ஆக்சிஸ் படி நமக்கு வந்து இங்க ரெண்டரை இருக்கு. இப்போ நான் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ஆட் பண்றேன். ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ஸோ ஃபர்ஸ்ட் காலம் ஆட் பண்றேன். இப்போ நம்ம அது நீங்க அந்த கொட்டேஷன்ஸ் கோட்ஸ் போட்டாலே வந்து உள்ள வந்து காமிக்கும் என்னென்ன அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 வேல்யூஸ் அவைலபிள். நான் ஃபர்ஸ்ட் வந்து காலம் செலக்ட் பண்றேன். இப்போ காலம் செலக்ட் பண்ணோம்னா எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. ஏன்னா வந்து அது ஆல்ரெடி வந்து
பை டிஃபால்ட் அது ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனோட வேல்யூ வந்து காலம் தான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு காலம் ரிவர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ காலம் ரிவர்ஸ்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம மெயின் ஆக்சிஸ் வந்து என்னது வெர்டிக்கல் தானே, ஸோ வந்து வெர்டிக்கலாகவே தான் இருக்கும். காலம் ரிவர்ஸ் அப்படின்றனால இப்போ டாப் டு பாட்டம் இருக்கு. இப்போ நம்ம காலம் ரிவர்ஸ் அப்ளை பண்ணா பாட்டம் டு டாப் வந்து வரணும். இப்போ செக் பண்ணலாம். சேவ் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது காலம் ரிவர்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ரோ வந்து அப்ளை பண்ண போறேன். ஸோ ரோ அப்ளை பண்ணோம்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்ன? ஸ்டார்ட்டிங் வந்து இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகணும். ஓகே. ஸோ பட் ரோனா உங்களுக்கு தெரியும் மெயின் ஆக்சிஸ் வந்து ஹரிசான்டலா இருக்கும். அதாவது ஹரிசான்டலா இருக்கும். ஸோ நமக்கு வந்து இங்கனக்குள்ள வந்து ஹரிசான்டலா வரணும். அதான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன். இப்போ சேவ் பண்றேன். ஹரிசான்டலா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ரோவோட மெயின் ஆக்சிஸ் வந்து ஹரிசான்டலா இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம், அதிலே இருக்க இன்னொரு ரோ ரிவர்ஸ் இருக்கு. ரோ ரிவர்ஸ் அதே மாதிரி யூஸ் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் இருக்கு. நம்ம ரோ ரிவர்ஸ் அப்ளை பண்ணோம்னா ரைட் டு லெஃப்ட் வந்து வரணும். இதான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன். சேவ் பண்றேன். இப்போ ரைட் டு லெஃப்ட் வந்து வந்துருச்சு. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜஸ்டிஃபை கண்டென்ட். இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் ப்ராப்பர்ட்டி எப்பயுமே மெயின் ஆக்சிஸ்ல தான் வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ இது திரும்ப சொல்றேன், அது எப்பயுமே மெயின் ஆக்சிஸ்ல தான் வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ இதுலயும் மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கு. டிஃபால்ட் வேல்யூ வந்து ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட். ஜஸ்டிஃபை கண்டென்ட் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கோட்ல பார்க்கலாம். இப்போ ஜஸ்டிஃபை கண்டென்ட் பார்க்கறதுக்கு நம்ம ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து ப்ரீவியஸா ரோ ரிவர்ஸ்னு வச்சிருந்தோம். அதை ஃபர்ஸ்ட் நான் காலம் அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணிட்டோம்னா இப்போ மெயின் ஆக்சிஸ் வெர்டிக்கலா இருக்கும். இப்போ ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல அகைன் நான் இங்க போனேன்னா பார்த்தீங்கன்னா 6 வேல்யூஸ் வந்து இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் செலக்ட் பண்ணலாம். சென்டர் செலக்ட் பண்ணா இப்போ உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி வந்து நம்ம ஆக்சிஸ் வந்து இப்போ இதுதான். நம்ம ஏன்னா காலம்ல இருக்கோம். ஆக்சிஸ் வந்து வெர்டிக்கல் ஆக்சிஸ் தான். ஸோ வெர்டிக்கல்ல அது வந்து சென்டர் ஆகும். இப்போ பார்க்கலாம். ஸோ அப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்ன? இங்க சென்டர்ல இங்க வந்து வரணும். நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே. ஓகே. கமா மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. பார்த்தீங்கன்னா சென்டர்ல வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃப்ளெக்ஸ் எண்ட் கொடுத்தோம்னா அகைன் நம்ம ஆக்சிஸ் வந்து வெர்டிக்கல் ஆக்சிஸ் தான். ஸோ ஃப்ளெக்ஸ் எண்ட்னா வந்து நமக்கு இங்க வந்து வரணும். செக் பண்ணலாம். ஸோ இப்போ இங்க வந்துருச்சு. நெக்ஸ்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணலாம். ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட். அகைன் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதான் வந்து டிஃபால்ட் வேல்யூ. ஸோ டிஃபால்ட்ல வந்து இங்க இருந்து 2 ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ நான் இப்போ கிளிக் பண்றேன். இங்க இருந்து 2 ஆகுது. நெக்ஸ்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணலாம். ஸ்பேஸ் அரவுண்ட் அகைன் இது வந்து வெர்டிக்கல் ஆக்சிஸ்ல ஒர்க் ஆகும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஸ்பேஸ் ஈவன்லி, அதுவும் நம்ம வெர்டிக்கல் ஆக்சிஸ்ல ஒர்க் ஆகுது. ஓகே. ஃபைனலா இன்னும் நம்ம பார்க்காதது ஓகே ஸ்பேஸ் பிட்வீன். ஸோ அதுவும் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் வெர்டிக்கல் ஆக்சிஸ்ல எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலமா இருக்கப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நான் ரோவா மாத்துறேன். இப்போ ரோவா மாத்தினா நம்ம மெயின் ஆக்சிஸ் வந்து ஹரிசான்டலா இருக்கும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். இப்போ நான் ரோவா மாத்துறேன். இப்போ ரோவ மாத்துனோனே பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம ஆக்சிஸ் வந்து மாறிடும் மெயின் ஆக்சிஸ். ஸோ மெயின் ஆக்சிஸ்க்கு ஏத்த மாரி அலைன் ஆயிடும். இப்போ நான் சென்டர்ன்னு செட் பண்ணா, அது அங்க வந்து சென்டர் இப்போ ஹரிசான்டல்ல சென்டரா வந்து செட் ஆகும். எல்லா வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணி பாருங்க. இங்க வந்து நீங்க வந்து முன்னாடியே கெஸ் பண்ணிரலாம். இப்போ நம்ம ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து ரோவா இருக்கும்போது, காலமா இருக்கும்போது என்ன வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிட்டு, அத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணுங்க. நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல மித்த ப்ராப்பர்ட்டீஸ் வந்து கன்டினியூ பண்ணலாம். தேங்க் யூ.